மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா அதை சேவிங்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறது மூலமாக உங்களது எதிர்கால தேவைகளை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவாக நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடியும் அன்பு உள்ளங்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நபர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து உங்களது சுய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு இழைக்காமல் வாழும்படி நான் வேண்டி விரும்பி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஒரு கரிநாள் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடமான கேந்திரத்தில் 7 குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சந்திரனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய யோகமான சூழ்நிலைகள் இன்று தினம் கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5 சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான அனைத்து விஷயங்களும் மிக மிக சுலபமாக சாதகமாக மாறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க. வெளிநாடு தொடர்பான முயற்சிகளாக இருக்கலாம், மிக மிக கடினமான படிப்பு, இதை நீ எல்லாம் படிக்காத அப்படின்ற மாதிரியான சில பேச்சுக்கள் உலா வருதுங்க. அந்த மாதிரி படிப்புகளாக இருக்கலாம். ஏன்னா எந்த விதமான கடினமான படிப்பு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் எளிதில் அப்படி தூக்கி சாப்பிட்டுருவீங்க. எளிதில் முடித்து உங்களது கல்விக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே 100% வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுக்கு உயர்கல்வி, மனதிற்கு பிடித்த கல்வி கோர்ஸ் நீங்க சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அட்மிஷன் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய அடித்தளமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது கல்விக்காக முயற்சி பண்றது மட்டும்தான். கல்விக்காக இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த அமைப்பெறுவீங்க. சிலருக்கு கல்வியில மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்கிறதுனால கண்டிப்பா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நினைச்சபடி நிறைவேறி நிம்மதி காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கங்க. அப்போதான் உங்களோட உடல் ஆரோக்கியமும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது நல்லது நண்பர்களே. அதிகமாக செலவு செய்யாதீங்க. நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது மூலமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கையில தங்கும். இன்றைய தினம் செலவுகள் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க புரிஞ்சு நடந்துக்கணுங்க. இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் எந்த விதமான இணக்கத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சண்டை சச்சரவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கோபத்தை வென்று குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நாள் என்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவே அமையும். உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது டூர் போகிறது அல்லது சின்ன சின்ன பிக்னிக் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்க. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அல்லது சுற்றுலாத்தலங்கள், பார்க் போன்றவற்றுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து போக முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அந்த மாதிரி நேரங்கள் ஆனந்தம் தரக்கூடியதாக அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களில் இன்றைய தினமும் ஒன்றாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சக்திக்கு மீறி வேலை செய்யக்கூடாது. உங்களது உடல் பலம் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். சக்திக்கு மீறி பளுவை சுமப்பதோ அல்லது ப்ரெஷரை ஏற்றிக்கிறதோ கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். முடிந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க நண்பர்களே. உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு ஆனந்தமான நாளாக குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க.
உங்களது நண்பர்களுடைய உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்க நண்பர்கள் கண்டிப்பா உறுதுணை புரிவாங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கும். பேச்சு திறமையினால மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு யோகமும், கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு உங்க கையில பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆனாலும் பணம் உங்க கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலத்திற்கான சேவிங்ஸ் கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால அந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பணம் வரும் நேரமாக இருப்பதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல நமது வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் முன்கூட்டியே பார்ப்பதற்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க. மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா ராசி பலன்களையும் பார்த்துருவீங்க. ஸோ அதுக்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அனைவருமே நமது வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாதம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. ஊதா நிறத்தை இன்று தினம் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஒரு ஊன்றுகோலாக தோளோடு தோள் நின்று இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் ஏதாவது நல்ல சான்ஸ் கிடைச்சதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான மிஸ் பண்ண சான்ஸ் மீண்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒற்றுமை மற்றும் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களது வாழ்க்கை துணையுடன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு டல்னஸ் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றுள்ளது. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் உங்களது புதிய இலட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. மனசில் இன்றைய தினம் உயர்வு குறித்த நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது தானாக விலகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ அனைவருக்குமே பிடித்திருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நான் 1 மில்லியன் லைக்குங்கிற என்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட்டுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமது கன்னிராசிக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.